வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம சிந்தனையாக எடுத்துக்கக்கூடிய தலைப்பு திருமூலரின் திருமந்திர பாடலையே சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். 707வது பாடலாக கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்றத நாம் உணர்வோம். ஓதும் ஒலிக்கும் உலகை வலம் வந்து, பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை, காதலில் அண்ணனை காண இனியவர் நாதன் இருந்த நகரறிவாரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து. ஓதம்னா என்னங்க? ஓதம்னா ஓதத்துன்னு கூட சொல்லலாம், பாடலை ஒலிக்கிறது மாதிரி. இன்னொரு ஓதம்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. வீட்டில் வந்து கிளைமேட் மாறிடுச்சு அப்படின்னா மழை காலத்தில் ஓதம் காத்துக்குச்சின்னுவாங்க, அதாவது ஈரம். அப்போ ஓதம் ஒலிக்கும். ஓதம் போய் எப்படி ஒலிக்கும்? கடல் அலை. இந்த உலகை கடல் அலை 72% நீரால் சூழப்பட்டுள்ளது. அந்த அப்படி எப்படி ஒரு உணர்ந்து சொல்லியிருக்காரு பாருங்க, ஓதம் ஒலிக்கும் அப்படின்னு. அந்த கடல் அலை ஓசையை, கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த உலகத்தை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும், கால் நோக நடந்து 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 நடைப்பயணம்லாம் போகிறாங்க நிறைய திருத்தலங்களுக்கெல்லாம். அவங்களாம் எதுக்கு? பக்தி மார்க்கத்தின் மூலமாக இறைவனை அடைவதற்காக தான். இறைவனை அடைவதற்காக தான் அவங்க எல்லாருமே பக்தி மார்க்கத்துக்காக போகிறாங்க. இல்லைன்னு சொல்ல, அவங்களுடைய எண்ணம் இறைநிலை அடையணுன்ற ஒரு எண்ணம் தான். அப்போ பாதங்கள் நோவ நடந்தும் பயன் இல்லைன்றார். ஏன்னா உடல் ஒரு வேலை செய்யுது, மனம் எங்கே நிற்குது? அடுத்த வேலை என்ன செய்யலாம், அடுத்த வேலை என்ன செய்யலாம், அடுத்த வேலை என்ன செய்யலான்னு ஓடிட்டு தான் இருக்கு. அப்போ உடல் ஒரு பக்கம், மனம் ஒரு பக்கம். அப்போ உயிர் சக்தி என்ன பண்ணும்? உடலுக்காக செலவு பண்ணுமா, மனசுக்காக செலவு பண்ணுமா? அப்போ பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை. அதுதானே சொன்னார் திருமூலரே, உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாட, இங்கேயே தேடு, கள்ளமும் மேடும் கள்ளமும் மேடும் பறந்து திரிவாரே கள்ள மனமுடைய கல்வி இல்லை. கள்ளமும் மேடும் பறந்து திரிவாரே. அப்போ அதுதான் இங்கேயும் சொல்கிறார். அப்போ காதலில் அண்ணனை காண இனியவர். காதல்னா என்ன? அன்பு, பாசம். அந்த ஊற்று அன்பு தான். பாசம்ன்றதோட அன்பு தான். இறைவனை காண வேண்டும் என்ற அந்த எண்ணம் என்ன பண்ணுதுங்க? ஏங்குது. இப்போ ஆண்டாள் வந்து பூ முடித்தால் அந்த பூ மட்டும்தான் அவங்க கொடுத்தாச்சாங்க. ஆனால் இறைவன் வந்து அவங்கள ஆட்கொண்டாருனாங்க. அவங்களோட எண்ணம் இறைவனை அடைய வேண்டும். அப்போ அவங்களுக்கு காதல்னாவே அவங்க பாவிச்சாங்கன்றாங்க. அப்போ இது போல் எண்ணங்கள் மூலமாக இருக்கும்போது இறைநிலை என்ன பண்ணும்? அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி. ஏன்னா இந்த பக்தன் யார்? அவங்களோட இது தானே, அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட வம்சாவழியில் வந்த மாதிரி தான் இப்போ நம்பலாம். ஏன்னா 1 அறிவு முதல் 5 அறிவுப்படுத்த விலங்கு நம்ம வந்து 6வது அறிவுப்படுத்த மனிதனாக வந்ததோ இறைநிலை தான். அப்போ நாம் என்ன பண்ணுறோங்க? நாம் மீண்டும் இறைவனை நினைக்கும் பொழுது காதலில் அண்ணனை காண இனியவர். அப்போ நம்ம இறைவனை, அண்ணன் என்றால் இறைவன், கண்ணன், அண்ணன் அப்படிலாம் சொல்கிறது, இருட்டு, இறைநிலை. அப்போ நம்ம உணரணுன்ற எண்ணத்துக்காக இனியவர் நாதன் இருந்து நகரறிவாரே. நாதன், உள்ளிருந்து நாதன் அப்படின்னா என்னங்க? உயிர் சக்தி, உயிர். இப்போ ஒரு புல்லாங்குழல் இருக்குதுங்க, அது என்ன பண்ணுது? அதில் ஒன்றும் கிடையாது, ஓட்டை போட்டு ஒரு இதுவாக இருக்குது, ஒரு குச்சி மாதிரி இருக்குது. ஆனால் அதை எடுத்து வாசிக்கும்பொழுது தான் உள்ளே நம்மளோட மூச்சு காற்று உள்ளே போடும்போது வெளி இசையாக மலர்கிறது. அதுபோல் அந்த நாதன் இறைவன் நமக்குள் இருந்து நகரறிவாரேனா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், உயிராக, அறிவாக, மனமாக. அதுதான் இந்த ஓதும் ஒலிக்கும் உலகை அளந்து அப்படின்னு வலம் வந்து நீங்கள் யோசிக்கும் போதே எனக்கும் அந்த யோசனை வந்துச்சு. நம்மளுக்கு ஒரு கதையின் மூலமாக விளக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்க. மாம்பழம் கதை தான். மாம்பழம்னாவே இப்போ சீசன் தான், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, மாம்பழம்னா பிள்ளையார் முருகர் கதை தான்.
அப்போ காந்தன் என்ன பண்ணார், எங்கேயுமே பிரபஞ்சம் முழு இருக்கிறதால மயில் மேலே ஏறி சுற்றி வந்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் அறிவுள்ள ஞானப்பழமான இருக்கக்கூடிய பிள்ளையார் என்ன பண்ணாருங்க, அறிவை யூஸ் பண்ணி அப்பா அம்மாவை அன்பால் வந்து அந்த ஞான பழத்தை பெற்றுட்டாங்க. இதை போல் அன்பால் நம்ம இருந்தோம் அப்படின்னா இறைவன் நமக்குள் ஈராக இருப்பதை உணர்ந்து கொண்டோம்னா நாம் அதை உணர்வோம், அதை அறிவோம். இறைநிலையை அறிவதற்காகவும் பெறுவதற்காகவும் வந்திருக்கும் என்பதை உணர்ந்து நான் இந்த வாழ்க்கையை ஏற்றதுக்கு இறைநிலைக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு செகண்டும் நாம் உணர்ந்து வாழ்ந்தோம் என்றால் இதைவிட சிறப்பு வேறு எதுவும் இல்லை. மனித பிறவி மட்டும்தான் இறைநிலை உணர்வதற்காக எடுத்த ஒரு உருவ நிலையில் இந்த சிந்தனையை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இதுக்கால சேவை எடுத்த அனைத்து நல்ல அன்புள்ளவர்களுக்கும் இது இப்படி ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.